இன்பம் செஞ்சாக்க ஒண்ணுமே ஆகாதுன்னு நிறைய பேர் சொல்றாங்கல்ல, இது நான் முற்றிலுமா எனக்கு அதுல உடன்பாடு இல்லைங்க. ஆண்மை குறைபாடுன்றது ஒரு குறைபாடு தான், ஒரு நோயில் விடுங்க. ஆண்குறி தானே செத்து போயிருக்க, திரும்பவும் நார்மல் என்னுடைய உடலுக்கு எப்படி இருக்கணுமோ அப்படி கொண்டு வந்துட முடியும் அப்படின்ற அந்த நம்பிக்கை இருக்கணும். இப்படி குளிக்கணும், இந்த லேபன் ஆயில இப்படி நல்லா குளிக்கிட்டு இரவு நேரத்தில் மட்டும், காலையில் பூசிடக்கூடாது, நல்லா பவரானது இது. இரவு நேரத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா இது எடுத்து இந்த ஆயில் எடுத்து பார்த்தீங்கன்னாக்க சிரித்து போயிருக்கு, சுண்டு வரல் பிரச்சனை இருக்குன்னா ஃபஸ்ட்டு நல்லா போட்டு நல்லா உருவி விடணும். இப்படி உருவி நல்லா தேய்ச்சி விடணும். அவங்க கூச்சாமல் சொல்கிறாங்க, கூச்சாமல் சொல்கிறாங்க, அவங்களுடைய ஃபீலிங் அது மாதிரி இருக்குது. இதனால் எனக்கு கல்யாணமே வேணாம், மேரேஜே வேணாம், நான் தப்பு பண்ணிட்டேன், நான் மேரேஜ் பண்ணாலையும் நரம்புகள்லாம் போய் சரி பண்ணணும், அந்த ரத்த ஓட்டத்தெல்லாம் சீர் பண்ணணும், மெல்ல 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 சரி பண்ணி நாளடைவில் உங்கள் ஆண்குறி வந்து நல்லா சிறுசாக இருக்கிறது பெருத்து, அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு, உங்கள் உடம்புக்கு தேவையான அளவு வந்துடும். இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை அழுத்தவும். மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். இயற்கை மருந்து நேயர்களுக்கு வணக்கம். நலதை பகிர்ந்து ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்குவோம். நான் உங்கள் அன்பு சோன் ஆரோக்கியதாஸ். இன்னைக்கு ஆண்மை குறித்து தானே கண்டென்ட் தான். ஆண்மைன்றது ஒரு புனிதமானது, தாமதின்றது ஒரு புனிதமானது தான். இதை கொச்சப்படுத்த வேண்டாம். நிறைய கண்டென்ட் நான் போட்டிருக்க மாட்டேன், ஃபஸ்ட்டு முறையே போகலான்னு ஒரு ஆசை. ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட கமெண்ட்ஸில் நிறைய கேட்குற கேள்வி, ஒரு ஆண்மைக்காக ஒரு வீடியோ போடுங்க, அதுவும் ஆண்குறி வளர்ச்சி இல்லை, கைப்பழக்கங்களாக சுயன்படுத்தினால பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறுத்து போயிருக்கு, தடிமனா இல்லை, ஸ்ட்ரென்த் இல்லை, தொங்கி போயிருக்கு, இதுக்கு ஒரு வீடியோ போடுங்க. நான் கேட்குறேன்னு தப்பு எடுக்காதீங்க, இது ஒரு கொச்சமான வார்த்தை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, அதுக்காக ஒரு வீடியோ, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்றைக்கி ஆண்மை குறைபாடு வந்துருச்சுன்னா அதுக்கான மருந்துகள் நம்ம நிறைய சொல்லியிருக்கோம். ஆனால் ஆண்குறி வளர்ச்சி இல்லை அப்படின்றாங்க. ஏன் இல்லை அப்படின்னு சொன்னால், இப்போ என்னுடைய வயசு பார்த்தீங்கன்னாக்க ஒரு 43 வயசு. எனக்கு நிறைய சுய இன்பம் பண்ணி பண்ணி ஆண்குறி இந்த நடுவிரல் இருக்குல்ல, இந்த விரலுக்கு கூட இன்னும் இந்த இடத்துல வரணும், இவ்வளோ வரணும்னு வைங்களேன், இந்த ரேகை வரி வரும்னு சொல்லுவாங்க. ஆண்குறி ஒரு மனுஷனுக்கு சாதாரணமாக எழுந்தா, அதாவது நார்மலாக இருக்குது, அவருக்கு எழுச்சி இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த சென்ட்ரல் ரேகை வரை வரணும்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு நீளமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. இது வந்து இயற்கையாகவே என்னுடைய தாத்தா முதற்கொண்டு நம்முடைய சித்த மருத்துவர்கள் முதற்கொண்டு சொல்கிற ஒரு அளவு தான். ஆனால் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் பெரும்பாலும் சுண்டு விரல் பெருசு தான் இருக்குது, அதை விட பாதி தான் இருக்குது, சுருங்கி போச்சு, சுத்தமாகவே இல்லை, சின்ன குழந்தைக்கு இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூச்சாமல் சொல்கிறாங்க. கூச்சாமல் சொல்கிறாங்க, அவங்களுடைய ஃபீலிங் அது மாதிரி இருக்குது. இதனால் எனக்கு கல்யாணமே வேணாம், மேரேஜே வேணாம், நான் தப்பு பண்ணிட்டேன், நான் மேரேஜ் பண்ணாலையும் குழந்தை பெற்றெடுக்கும் அளவுக்கு ஒரு தந்தையாக ஆகக்கூடிய சூழ்நிலையில் எனக்கு இருக்குமான்றது சந்தேகமாக இருக்குது அப்படின்னுலாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்ஸில் கேட்குறாங்க, ஃபோன் பண்ணி கேட்கும்போது நான் ரொம்ப கஷ்டப்படுவேன். இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லைல்ல, சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். இப்போ என்னுடைய வயசு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி 43 அப்படின்னு சொன்னால், எனக்கு இந்த சுண்டு விரலில் பாதி தான் இருக்குது ஆண்குறி. ஏன்னா நிறைய சுயன்பம் பண்ணி பண்ணி எனக்கு ஆண்குறி சிறுத்து போச்சு, சுருங்கிருச்சு அப்படின்னா, இல்லை நிறைய போதை பழக்கங்கள் பண்ணி பண்ணி சுருங்கி போச்சு, இல்லை நிறைய வயது முத்திரைகளோட தொடர்பு வச்சு சுருங்கி போச்சு, இல்லை நிறைய மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டு நாள்பட்ட நோய்க்கு மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டு சுருங்கி போச்சு அப்படின்னு சொன்னால், இப்போ என்னை வச்சு நான் சொல்கிறேன், சுருங்கி போச்சு அப்படின்னு சொன்னால், இல்லை தேவையான பழக்க வழக்கங்கள் உணவு முறைகள் மாறி போச்சு, லைஃப் ஸ்டைல் மாறி போச்சு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு இது மாதிரி ஆச்சு அப்படின்னு சொன்னால், நான் சொல்கிற அட்வைஸ் எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு இந்த மனநிலையிலிருந்து நான் வெளியே வந்துடுவேன். ஆண்மை குறைபாடுன்றது ஒரு குறைபாடு தான், ஒரு நோயில் விடுங்க. ஆண்குறி தானே செத்து போயிருக்க, திரும்பவும் நார்மல் என்னுடைய உடலுக்கு எப்படி இருக்கணுமோ அப்படி கொண்டு வந்துட முடியும் அப்படின்ற அந்த நம்பிக்கை இருக்கணும். அதே மாதிரி ஆண்குறியை சுற்றி இருக்கிற அந்த முடிகளை முற்றிலுமாக நீக்கிடணும். நீக்கிட்டு தினமும் பார்த்தீங்கன்னா இந்த ஆயில், இது லேபன ஆயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆயில், சரிங்களா? இந்த ஆயில் பார்த்தீங்கன்னா கீழே மருந்து இருக்கும், வெள்ளையாக தெரியுதான்னு தெரியல உங்களுக்கு, இதுதான் நல்ல மருந்து, ஒரிஜினல் மருந்து. அதனால் என்ன பண்ணோம், இப்படி குளிக்கணும், இந்த லேபன் ஆயிலை இப்படி நல்லா குளிக்கிட்டு இரவு நேரத்தில் மட்டும், காலையில் பூசிடக்கூடாது, நல்லா பவரானது இது. இரவு நேரத்தில் மட்டும் பார்த்திங்கன்னா இது எடுத்து இந்த ஆயில் எடுத்து பார்த்திங்கனாக்க சிறுத்து போயிருக்கு, சுண்டு வரல் பிரச்சனை இருக்குன்னா ஃபஸ்ட்டு நல்லா போட்டு நல்லா உருவி விடணும். இப்படி உருவி நல்லா தேய்ச்சி விடணும், மசாஜ் பண்ணி விடணும். அப்போது இந்த ஸ்கின்னில் படும்போது என்ன ஆகுதுன்னா, எப்படி நல்லெண்ணெய் ஸ்கின்னில் பட்டால் அந்த ஸ்கின்னுக்குள்ளே ஊடுருவி போய் வேலை செய்யுமோ அது மாதிரி இந்த லேபன் ஆயிலும் இதில் இருக்கிற மருந்தும்
ஸ்கின்ல பட்ட உடனே உள்ள ஊடுருவி போயிட்டு ஏறத்தாழ அந்த ஆண்குறியில் மட்டும் 20,000 நரம்புகள் இருக்குது. அப்போது அந்த நரம்புகள் எல்லாம் தூண்ட செஞ்சு கண்ணுக்கு தெரியாத நரம்புகள் நல்லா நீங்கள் என்ன சொல்கிறது, கைப்பழகம் பண்ணும்போது இப்படி நல்லா டைட்டாக பிடிச்சிப்பீங்க, பிடிச்சி தான் மேலே கீழே அசைப்போம். அப்போ டைட்டாக பிடிச்சி மேலே கீழே அசைக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் கண்ணுக்கு தெரியாத நரம்புகள் எல்லாமே பல்ஜி ஆகும். பல்ஜி ஆச்சுன்னா அதாவது அமிங்கிடும். பல்ஜை அமிங்கிருச்சுன்னா அந்த இடத்துல ரத்த ஓட்டம் இருக்காது. இப்போ இந்த கையில் ரத்த ஓட்டமே இல்லை, நான் என்ன பண்ணுறேன், நல்லா போட்டு டைட்டாக போட்டு கைப்பழகம் பண்ணுறேன்னு வைங்களேன், இது ஆண்குறி நினச்சி கையில் கைப்பழகம் பண்ணுறேன் டைட்டாக பிடிச்சி, அப்போ என்ன ஆகுனா கண்ணுக்கு தெரியாத நரம்புகள்லாம் பலவீனமாயிடும், சோர்ந்து போயிடும், பல்ஜி ஆகிடும். அப்போ இந்த இடத்துல ரத்த ஓட்டமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த கையை பிடிச்சிருந்தா என்ன ஆகும்? ஒரு 5 நாள் பிடிச்சிருந்தா இந்த கை மறுத்துறாதா? 5 நாள் வேணாங்க, ஒரு 5 நிமிஷம் பிடிச்சிருந்தா கை மறுத்துரும், மேலே ரத்த ஓட்டமே போகாது. அப்போ இது பெருசாக ஃபங்க்ஷன் ஆகாது. இங்கேயே இவ்வளோ நரம்புகள் இருக்குது, இந்த இடத்துக்கே எப்படின்னா அந்த இடத்துல கண்ணுக்கு தெரியாத இவ்வளோ நரம்புகள் இருக்குது. அப்போ அதனுடைய நிலைமை என்ன? சுய இன்பம் செஞ்சாக்க ஒன்றுமே ஆகாதுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்கல்ல, இது நான் முற்றிலுமாக எனக்கு அதில் உடன்பாடு இல்லைங்க. சுய இன்பம் எல்லா விலங்குகளும் செய்யுது, மனிதர்கள் கூட செய்கிறாங்க, அதனால் தவறுன்னு சொல்ல வரல. ஆனால் என்ன சொல்ல வரேன்னா அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சுன்னு தான் சொல்ல வரேன். வாரத்துக்கு 1 முறை 2 முறை பரவாயில்ல, ஆனால் ஒரு நாளைக்கு 5 முறை 6 முறை 10 முறைலாம் செஞ்சவங்களா இருக்காங்க. எங்களுக்கு சொல்லுவாங்க 10 முறை செஞ்சிடறேன் சார், ஒரு நாளைக்கு என்னால் முடியல சார் அப்படின்வாங்க. வாரத்தில் இது மாதிரி 2-3 முறை செஞ்சிடறேன் சார். அப்போ கணக்கு போடுங்க, வாரத்தில் 30 முறை 40 முறை ஆகிப்போச்சு. அப்போ எந்த ஒரு விஷயமும் அளவோடு இருந்தால் நல்லது, அளவுக்கு மிஞ்சினால் அது அமுதமும் இருந்தாலும் அமிர்தமே இருந்தாலும் நஞ்சை தான் மாறுன்னு தான் சொல்லுவாங்க முன்னோர்கள் முதற்கொண்டு, அப்படி தான் சொல்கிறாங்க. அப்போ சரி பண்ணுறதுக்கு இந்த ஆயில் அற்புதமாக வேலை செய்யும். இந்த ஆயிலை நீங்கள் போடும்போது கண்ணுக்கு தெரியாத நரம்புகள் ரப்சர் ஆயிருக்குல்ல, பல்ஜி ஆயிருக்குல்ல, அந்த நரம்புகள்லாம் போய் சரி பண்ணும், அந்த ரத்த ஓட்டத்தெல்லாம் சீர் பண்ணணும். மெல்ல 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 சரி பண்ணி நாளடைவில் உங்கள் ஆண்குறி வந்து நல்லா சிறுசாக இருக்கிறது பெருத்து அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு, உங்கள் உடம்புக்கு தேவையான அளவு வந்துடும். இதோடு சேர்த்து நான் ஒரு வீடியோ சொன்ன மாதிரி லேகியங்கள் சாப்பிட்ணும், சூரணங்கள் சாப்பிடணும். உள்ளுக்குள்ளே சாப்பிடும்போது அந்த மாதிரி அது இந்த உருண்டைகள் சாப்பிடும்போது என்ன ஆகுனாக்கா இன்னும் பலம் அதிகமாக கூடும், ஆண்மை பலம் அதிகமாக கூடும், ரத்தம் சர்க்குலேஷன் நல்லா இருக்கும். அதே மாதிரி அங்கே இருக்கிற தசையெல்லாம் நல்லா விரிவடையும், தசையெல்லாம் நார்மலாக இருக்கிறதெல்லாம் நல்லா சூப்பராக ஆகும். உங்கள் உடம்புக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தசைகள் வந்துடும், நல்ல கொழுப்பு வந்துடும், நல்லா தசைகள் வந்துடும். அதே மாதிரி நரம்புகள் நல்லா புடச்சி வெளியே வரும். அப்போ என்ன ஆகும், நார்மலாக உங்கள் ஆண்குறி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வளர்ந்துடும். ஒரு சிலர் சொல்லுவாங்க 8 இன்ச்சு 10 இன்ச்சு 12 இன்ச்சு அப்படிலாம் வளராது. ஒரு உடம்புக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோதான் வளரும். அதை பெருக்க செய்யலாம், அதாவது அதை என்ன சொல்கிறது, பெருக்க செய்கிறதுனாக்க தடிமன ஆக செய்யலாம். அதுவும் பார்த்தீங்கன்னாக்க இது மாதிரியான உணவுகளையோ இல்லை லேகிங்களையோ இல்லை பொடிகளையோ அதாவது சூர்ணங்களையோ இது மாதிரி ஆயில்களையோ பயன்படுத்தும் போது அந்த பெருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. இவ்வளோ தான் செய்ய முடியும். அப்போ என்னன்னா ஆண்குறி சிரித்து போச்சு அப்படியா, கவலையப்பட வேண்டாம், இருக்கவே இருக்குது லம்பன் ஆயில். இதை தொடர்ந்து போட்டுவாங்க, சிரித்து போன ஆண்குறி பெருக்கும், உள்வாங்கி இருக்குது நீளமாகும், தடிமனாகும், ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். அதே மாதிரி ஸ்ட்ரென்த் ஆகி நல்லா பலமாக இருக்குது, நரம்புகளாம் புடச்சின்னு இருக்குனாக்க நீங்கள் தாம்பத்தியம் பண்ணும்போது உங்களுடைய டைமிங் வந்து இன்க்ரீஸ் ஆகும். டைமிங் இன்க்ரீஸ் ஆனாக்க என்ன ஆகுனாக்க விந்து வரதுக்கு லேட் ஆகும். அப்போ இந்த சுரணம் சுண்ணம் லேகிங்கெல்லாம் இதோடு சேர்த்து சாப்பிடும்போது என்ன ஆகுனா உங்களுக்கு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் 15 நிமிஷம் முதல் முறையே நீடிக்கும், 2வது முறை அதை விட அதிகமாக நீடிக்கும். அப்போ உங்களுடைய விந்தும் பார்த்தீங்கன்னா கெட்டியாக போகும், உயிரணுக்கள் அப்படியே நிறைய மில்லியன் கணக்கில் போகும். சொல்ல புரிஞ்சுங்களா? அப்போ முழு திருப்தி உங்களுக்கும் கிடைக்கும், உங்களுடைய லைஃப் பார்ட்னரையும் பார்த்தீங்கன்னாக்கா திருப்திப்படுத்தலாம். அப்போ லைஃப் பார்ட்னருக்குள்ளே உங்களுக்குள்ள இப்போ இல்லை எப்பவுமே சண்டைகள்ன்றது தாம்பத்தியத்தினால் வரவே வராது. அதனால் தாம்பத்தியன்ற ஒரு புனிதமானது தான். இந்த கண்டென்ட்டை நிறைய பேர் கிடைத்தனால தான் இன்னைக்கு பேசியிருக்கேன். ஒரே தவறாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. இதோடு சேர்த்து இயற்கையான உணவுகள் எடுங்க, வாழ்வியல் முறையை மாற்றுங்க, பேலன்ஸ் டயட் எடுங்க. பேலன்ஸ் டயட் என்ன நிறைய பேர் கிடைக்கும், நிறைய வீடியோ நான் சொல்லியிருக்கேன், அதை பாருங்கள். பார்த்துட்டு இதெல்லாம் சரி பண்ணிங்கன்னா நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழலாங்க. ரொம்ப சிம்பிளுங்க. ஒரு முறை பிறந்துட்டோம், சந்தோஷமாக வாழணும், நிம்மதியாக வாழணும், ஆரோக்கியமாக வாழணும். அதுக்கு இயற்கையான உணவுகளை சாப்பிடுங்க, இயற்கையோடு சேர்ந்து வாழுங்க, பேலன்ஸ் டயட்டை கடைப்பிடிங்க. தேவைப்பட்டால் இது மாதிரியான மருந்துகளை எடுத்து நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழுங்க. இந்த ஆயில் வேணும்னா கீழே போகிற நம்பர் கால் பண்ணிட்டு படித்த பட்டதாரி மருத்துவமனை அவங்க கொடுக்குற ஆலோசனைகளும் மருந்துகளை எடுத்து நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழுங்க. மீண்டும் இன்னொரு அருமையான பதவியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோனாரிதாஸ். நன்றி, வணக்கம்.